ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலாக நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புதுசாக நம்ம ஒரு பாலிடிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன பாலிடிக்ஸ் அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ இப்போது இந்தியாவில் நிறைய ஜிஎஸ்டி எல்லாம் கம்மி பண்ணாங்க பார்த்தீங்களா. எல்லாருமே ஜிஎஸ்டி கம்மி பண்ணதுமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக ஆப்வியஸ்லி நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பட் ஆனால் நான் என்ன திங்க் பண்ணேன்னா, ஸோ ஜிஎஸ்டி அவ்வளோ சீக்கிரம் எந்த கவர்மெண்ட்டும் கம்மி பண்ண மாட்டாங்க, கம்மி பண்ண முடியவும் முடியாது. அப்படி கம்மி பண்ணால் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் அடிபடும். ஸோ அவ்வளோ ஈஸியாக கம்மி பண்ண முடியாது. பட் ஆனால் நம்ம இந்தியாவில் நிறைய ஜிஎஸ்டி கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ நான் அதுக்கு பேக் ஸ்டோரி என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த பேக் ஸ்டோரி கேட்டதுமே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஸோ எதனால் நம்ம இந்தியாவில் ஜிஎஸ்டி எல்லாம் கம்மி பண்ணாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போட்டவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி நிர்மலா சீதாராம் அவங்க ஜிஎஸ்டி எல்லாம் இவ்வளோ கம்மி ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சிம்பிள் லாஜிக்காக சொல்ல போகணுன்னு பார்த்தா மிடில் கிளாஸ் எல்லாருமே செம்ம ஹாப்பி. ஸோ நம்ம சின்ன சின்ன மளிகை சாமானமெல்லாம் வாங்கினோன்னா ஜிஎஸ்டி ரொம்ப கம்மி. நிறைய ஜிஎஸ்டி இல்லவே இல்லை. அதாவது 28% இந்த ஜிஎஸ்டி 18% ஆகும், 5% இந்த ஜிஎஸ்டி 0% ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறையா ஜிஎஸ்டி விஷயத்தில் கம்மி பண்ணியிருப்பாங்க. ஸோ முக்கியமாக எனக்கு எது அட்வான்டேஜாக பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 வீலர் எடுக்கிறவங்களுக்கும் அட்வான்டேஜ் அண்ட் 4 வீலர் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப அட்வான்டேஜ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எந்த 2 வீலர் எடுத்தாலுமே 15,000 ப்ளஸ் நமக்கு சேவ் ஜிஎஸ்டினால. அதே நம்ம 4 வீலர் ஏதாச்சும் கார் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1.3 lakhs, அதாவது 1,30,000 ரூபாய் கம்மி நம்மளுக்கு அந்த கார் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி ஜிஎஸ்டி எல்லாம் கம்மி பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு இத்தனை வருஷமாக ஏங்கிட்டு இருந்த நம்மள மாதிரி காமன் பீப்புள்ஸுக்கு இது பயங்கரமான குட் நியூஸ். ஸோ இதில் எந்த மாற்றமுமே இல்லை. ஸோ இப்போ ஏன் சடனாக ஜிஎஸ்டி கம்மி பண்ணாங்க அந்த கேள்வி தான் இப்போது. ஸோ இப்போ எல்லா நாட்டுக்குமே சிஎம் பிஎம் அப்படின்னு நல்லா இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதாவது நம்ம நாட்டுக்கு சிஎம் அப்படின்னா மு.க. ஸ்டாலின், அதுக்கப்புறம் பிஎம் அப்படின்னா நம்ம நரேந்திர மோடி அவர்களை சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அதாவது யூஎஸ் உடைய பிரசிடென்ட் ட்ரம்ப். ஸோ அவங்கள நிறைய பேர் ஃபோட்டோவாக பார்த்துருப்பீங்க. ஸோ நான் ஃபோட்டோவை அட்டாச் பண்ணுறேன். ஸோ அவங்க தான் ட்ரம்ப். ஸோ அவரும் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ஆகிட்டாரு. ஸோ அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இதுக்கப்புறம் என்னடா வேணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னென்னா அவங்க மணியை நிறைய பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பவர் தான் வேணும். ஸோ ட்ரம்ப்புக்கு பிரசிடென்ட்ன்ற பவரை தாண்டி அவருக்கு இன்னொரு பவர் வேணும் அப்படின்றது பயங்கரமான ஆசை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் பீஸ் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உலக அமைதிக்காக போராடிய தலைவர்களுள் ஒருவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பவர் அவருக்கு வேணும் அப்படின்றதுனால எல்லா சின்ன சின்ன நாட்டிலையும் போயிட்டு ட்ரம்ப்பை பற்றி பெருமையாக பேசணும் அப்படின்றது அவருடைய ஆசை. பிகாஸ் ஒவ்வொரு இடத்துலையும் ட்ரம்ப்பை பற்றி பெருமையாக பேசும்போது தான் அவர் கவனிக்கப்படுவார். அப்படி கவனிக்கப்படும் போது அவங்கள பற்றி விசாரிப்பாங்க. அவங்கள பற்றி விசாரித்து நல்ல செய்தியாக வரும்போது அவங்களுக்கு இந்த அவார்டு கிடைக்கும் அப்படின்னு. அது மிகப்பெரிய பவர். நம்ம பத்மபூஷன், பத்மஸ்ரீ விருதெல்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதோட மிக உயரிய விருது அது. ஸோ அது வேணுன்றது அவருடைய எய்ம். ஸோ அந்த மாதிரி ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இந்த மாதிரி சின்ன சின்ன நாட்டுக்கிட்டேலாம் ட்ரம்ப்பை பற்றி பெருமையாக பேச சொல்கிறாங்க. அவங்களும் பேசுகிறாங்க. ஸோ அதாவது ட்ரம்ப் உதவினால எங்களுக்கு இந்த நாட்டுக்கு நல்லது நடந்தது, ஸோ ட்ரம்ப் ரொம்ப நல்லா பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு குட் இமேஜ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கிட்டையும் சொல்லிட்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ இது பாகிஸ்தான் நாட்டுக்காரையும் சொல்ல வைக்கிறாங்க. அவங்களும் சொல்லிட்டாங்க. அதாவது ட்ரம்ப் எங்களுக்கு உதவி பண்ணதுனால நாங்கள் பொருளாதார ரீதியாக நாங்கள் முன்னாடி இருக்கோம், அதனால ட்ரம்ப் ஒரு சூப்பரான பிரசிடென்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புகழ்றாங்க. ஸோ இப்போ அப்படியே அங்கே சுற்றிட்டு இருக்கிற வண்டி எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட வருது. ஸோ இந்தியா கிட்ட என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் போரை அதாவது ட்ரம்ப் தான் தடுத்து நிறுத்தினாரு, ட்ரம்பின் உதவினால தான் இந்த போர் நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு நம்மளுடைய பிஎம் மோடி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த போருக்கும் ட்ரம்ப்புக்கும் சம்மதமே இல்லை, அவங்க நம்மளை தாக்குனாங்க, நாம் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷனை பண்ணி தான் இந்த போருக்கு முற்றுப்புள்ளி வச்சோம். ஸோ இதுக்கும் ட்ரம்ப்புக்கும் எந்த சம்மதமுமே இல்லை, அதாவது ட்ரம்ப்பை ப்ரைஸ் பண்ணி எங்களால் பேச முடியாது அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ஸோ இந்தியா ஒரு மிகப்பெரிய கண்ட்ரி, அதிக பாப்புலேஷன் உள்ள நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியா தான். ஸோ ஒரு 8 கோடி மக்கள் வாழ்கிற இடம் இந்தியா தான். ஸோ இந்தியா எந்த மூவ் எடுத்தாலுமே எல்லா கண்ட்ரியுமே வாட்ச் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு பவர் இருக்குது. ஸோ அதனால் இந்தியாவும் சொன்னால் அவங்களுக்கு மைலேஜ் பயங்கரமாக இருக்கும் அப்படின்றது ட்ரம்ப்புடைய ஆசை. இப்போ இந்தியா கிட்ட ட்ரம்ப்புடைய பிளான் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதனால் ட்ரம்ப்புக்கு பயங்கர கோவம் வந்துட்டுது. ஸோ அதனால் ட்ரம்ப் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கும் போது தான்
இந்தியாவிலேருந்து எந்தெந்த பொருள் எல்லாம் அமெரிக்கா வருதோ, ஸோ உதாரணமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து ஜெட்டி, பனியன், டிஷர்ட்டு, லாயர்ஸு, இந்த மாதிரி நிறைய, திருப்பூர்னாலே இந்த ட்ரெஸ் மேனுஃபேக்சரிங் விஷயம் தானே. ஸோ இது எல்லாமே ஒரு பகுதி வந்து அமெரிக்காவுக்கும் போகுது, ஆஸ் வெல் அஸ் சூரத், அப்புறம் குஜராத், இந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் டைமண்ட், கோல்டு, இந்த மாதிரி விஷயமெல்லாம் வந்து யூஎஸ்க்கு போகுது. ஸோ அவங்ககிட்டேருந்து நம்ம வாங்குறோம், பட் ஆனால் இங்கிருந்து நம்ம அவங்களுக்கு அனுப்புகிறோம். இங்கிருந்து நம்ம அவங்களுக்கு அனுப்புறதுனால நம்மளுக்கும் வந்து பயங்கரமான பிஸ்னஸ் இருக்குது, பயங்கரமான லாபமும் இருக்குது. ஸோ அதை வாங்குறதுனால அவங்களுக்கும் பயங்கரமான பிஸ்னஸ் இருக்குது, அவங்களுக்கு லாபம் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, ட்ரம்ப் வந்து எந்தெந்த பொருளெல்லாம் இந்தியாவிலேருந்து வருதோ அந்தந்த பொருளுக்கெல்லாம் ஒரு 28% இருந்த டேக்ஸை வந்து 50% மாற்றிடுறாரு. அதாவது ஒரு டிஷர்ட் திருப்பூர்லேருந்து அமெரிக்கா போகிறதுக்கு 100 ரூபாய் ஆகுதுன்னா அவங்க வந்து 110 ரூபாயா சேல் பண்ணி விற்பாங்க. ஸோ இப்போ வந்து அந்த டிஷர்ட்டை வந்து டேக்ஸ் ஜாஸ்தி பண்ணதுனால அவங்க வாங்குறதே ஒரு 150 ருபீஸ்க்கு வாங்குவாங்க. ஸோ 150 ரூபாய்க்கு வாங்கி அமெரிக்கா வந்து 200 ரூபாய்க்கோ இல்லை 180 ரூபாய்க்கோ விற்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மற்ற நாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு வர டிஷர்ட்டோடைய ரேட் ப்ரைஸ் எல்லாம் 100 ரூபா, 110 ரூபா, 120 ரூபா அந்த மாதிரி இருக்கும். இந்தியாவிலேருந்து வாங்குற ஷர்ட்டுக்கோ டிஷர்ட்டுக்கோ ப்ரைஸ் வந்து 170, 180 இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி மக்கள் என்ன யோசிப்பாங்கன்னா, இந்தியாவிலேருந்து வரது எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது, இந்தியாவிலேருந்து வரதை நம்ம வாங்க வேணாம்னு தான் நினைப்பாங்க. அப்படி இந்தியாவிலேருந்து வரது வாங்க வேணாம் அப்படின்னும் போது இங்கே மேனுஃபேக்சரர் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி, இங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ், இங்கே இருக்கிற ஓனர்ஸ், அப்புறம் இதை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிற பையர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து பயங்கர கஷ்டத்திற்கு போயிடுவாங்க. ஸோ இதே தான் சூரத்துக்கும். நம்ம நாட்டிலேருந்து முக்கியமாக என்ன போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர்லேருந்து இந்த கிளாத் வைஸ் போயிட்டுருக்கு, சூரத்துலேருந்து கோல்டன் டைமண்ட்ஸ் போயிட்டுருக்கு, சென்னையிலேருந்து இந்த ஆட்டோமொபைல் ஷாப்ஸ்க்கு தேவையான ஸ்க்ரூ, நட்டு, போல்டு, வாஷர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே தடை பண்ணாதான் இந்தியா வந்து நம்ம வழிக்கு வருவாங்க அப்படின்றது வந்து ட்ரம்ப்புடைய எண்ணம். ஸோ அதனால தான் வந்து 50% ஜிஎஸ்டி அப்படின்றத வந்து அறிவிச்சாங்க. ஸோ இதை பார்த்தது நம்ம மோடிக்கு என்ன ஆச்சுன்னா, ஓ நீங்கள் வந்து எங்களை வந்து உங்கள் ஏரியாவில் வந்து பிளாக் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மோடி என்ன திங்க் பண்ணாருன்னா, இந்த பொருளெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்புனாதான பிரச்சனை. ஸோ இந்த பொருளெல்லாம் நம்ம உள்நாட்டுக்குள்ளேயே நம்ம ஆளுங்களே வாங்கி நம்ம ஆளுங்களே நல்லா இருக்கட்டும் அப்படின்றதுனால நம்ம ஆளுங்க ஏன் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி அதிகம், குவாலிட்டி வைஸ் வந்து கம்மி, அப்படி இப்படின்ற ஒரு சங்கடம் இருக்கிறதுனால தான் இந்த பொருள் எல்லாம் வெளிநாட்டுக்கு விற்கப்பட்டது. ஸோ இப்போ எல்லாமே ஜிஎஸ்டி எல்லாம் கம்மி பண்ணிட்டா வெளிநாட்டில் வாங்குறதுக்கு பதில் உள்நாட்டிலே வாங்குவாங்க. நம்ம மக்கள் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் நம்ம நாட்டிலே வாங்குவாங்க, நம்ம மக்களும் சந்தோஷமா இருப்பாங்க, அப்புறம் நம்ம நாட்டில் இருக்கிற கம்பெனிஸும் சந்தோஷமா இருக்கும். ஸோ நம்மளுடைய பொருளாதாரம் நம்மள சுற்றியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஜிஎஸ்டி வந்து கம்மி பண்ணுது. ஸோ இந்த ஜிஎஸ்டி கம்மி பண்ணதுமே வந்து நம்ம இன்டைரக்டாக ட்ரம்ப்புக்கு வந்து ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்த மாதிரி தான். ஸோ அதாவது இப்போ இந்த நிலைமை வரைக்கும் ஜிஎஸ்டி கம்மி பண்ணதுக்கான காரணமே வந்து ட்ரம்ப் வந்து ப்ரைஸ் பண்ணி நம்ம பேசலை, இதனால வந்து நம்மளுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு சின்ன வார் போயிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இதை வந்து கிளியராக பேசியாச்சு. ஸோ இந்த விஷயத்தில் மோடி வந்து சூப்பர். அப்புறம் அந்த இந்தியா பாகிஸ்தான் வாரில் வந்து நமக்காக இந்தியா பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணதும் பயங்கர சூப்பர். எப்பயுமே மோடி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கான பட்ஜெட் அலாட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம், அந்த ஆர்மி பீப்புள்ஸ்க்கு அந்த துப்பாக்கி, தோட்டா, இந்த மாதிரி இது எல்லாமே வாங்குறதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து பணம் செலவு பண்ணுவாங்க. மீதி பணத்தை தான் வந்து நம்ம இந்தியாவுக்கு மற்ற ஸ்பேர்ஸுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து செலவு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்தியாவுடைய ஆர்மி சிஸ்டம் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்தியா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்ராக்ல கொண்டு போகிறதுல வந்து மோடி சூப்பர். ஸோ அந்த பிஎம் கேண்டிடேட்டில் இந்தியாவுக்கு வந்து காங்கிரஸாக மோடியான்னு கேட்டால் என்னுடைய சப்போர்ட்லாம் ஷோராக மோடிக்கு தான் இருக்கும். ஒன்லி பிஎம் கேண்டிடேட், சிஎம் கேண்டிடேட் பக்கம் நான் பேச வரல. ஸோ இதுதான் உண்மை. ட்ரம்ப்புக்கும் நம்மளுடைய மோடி அவர்களுக்கும் இன்டைரக்டாக சண்டை. அவங்க வந்து ட்ரம்ப்பை ப்ரைஸ் பண்ணி பேச சொன்னாங்க, நம்ம அவங்கள வந்து ப்ரைஸ் பண்ணி பேசலை. அதனால நம்ம நாட்டிலேருந்து போகிறத வந்து அவங்க தடை பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி அதிகப்படுத்தினாங்க. இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற பொருள் வந்து வெளிநாட்டுக்கு போலைனாலே பரவாயில்ல, நாமளே வச்சுன்னு வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு ஜிஎஸ்டி ப்ரைஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உண்மையாக நடந்தது. ஸோ இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த விஷயம் நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்காம உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், அதே மாதிரி இந்த ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் உண்டான விஷயம் இந்த ஜிஎஸ்டியில் மட்டும் சால்வ் ஆகலை, ஐடி ஒர்க்கர்ஸும் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆக போகிறாங்க. ஸோ அது என்ன ஏது அப்படின்றத வந்து நான் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஐடி ஒர்க்கர்ஸ் லைஃப்பில் வந்து பெருசாக பிளான் பண்ணி வச்சுக்காதீங்க. கொஞ்சம் நீங்கள் எது பிளான் பண்ணாலும் 50%லேயே பிளான் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் முக்கியமாக நம்மளுடைய தமிழ்நாட்டு பாலிடிக்ஸை பற்றியும் பேச போகிறோம். 2026 திமுகவா அதிமுகவான்றதை போயிட்டு விஜயா சீமானா அப்படின்றத வந்து இருக்குது. ஸோ அதையும் வந்து ஒரு சூப்பராக ஒரு பக்கா பிளானோட பக்கா டீட்டெயில்ஸோட உங்களுக்கு வந்து நம்ம வீடியோ கொடுக்குறோம். நம்ம இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோஸில் சந்திக்கலாம். பாய்.